சயின்ஸ் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மென்டார் லோகேஷ். மூன்றாவது முயற்சி, மூன்றாவது வெற்றி, மூன்றாவது வார புதர்வு விளக்க வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பணவீக்கம், வளர்ச்சி இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பு தேசிய வருவாய். யார் சொல்லியிருக்கா? நம்மளோட சாமுவேல்சன். கரெக்டு. ஓகே, இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட வேல் இருந்துச்சுன்னா போதும், எல்லாத்துலேயுமே சமாளிச்சிடலான்னு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல் சமாளிச்சிருவோம். அடுத்து வந்து பாருங்கள், தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆள் கிடையாது. ஓகேங்களா? யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வருவாய் அதிகமாக இப்போ நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நெட்டில் தான். அப்படி தானே? 5G எல்லா ஜியுமே இதுதான். ஸோ வந்து பார்த்தோன்னா நெட்டில் தான் அதிக வருவாய் கிடைக்கும்னு லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ யார்? சைமன் குஸ்னெட் அவர்கள். அரசு ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொன்னது வந்து யாரையா? நம்மளோட நெட்டு கிடையாது, ஏடி மற்றும் பீகாக். அப்படி தானே? ஏன்னா அரசில் வந்து பார்த்தோம்னா ஏன் இவர் இந்த மாதிரி ஒரு இது சொல்லுவார் அப்படின்னா, அரசில் நிறைய நிலைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜெலாம் சேர்ந்து தாலுக்கு, அப்புறம் அடுத்த லெவல் டிஸ்ட்ரிக்ட், ஸோ ஸ்டேட்டு, சென்ட்ரல், இந்த மாதிரி எல்லாமே ஒன்று என்ன தான் ஒருங்கிணைச்சு தான் இருக்கும். ஓகேங்களா? தேசிய வருவாய் கணக்கீட்டில் மூலதன லாபம் சேர்க்கப்படுகிறதா? ஓகேவா? மூலதன லாபம்னா என்ன பண்ண மாட்டோம்? சேர்க்க மாட்டோம். ஸோ கூற்றே வந்து என்னது தான் தவறு, சேர்க்க மாட்டோம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா, நாட்டு வருமானம் கிடைக்கிறதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும்ல, அதில் எந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரு சிக்கல் தான். ஓகேவா? அப்போ வந்து என்னென்னா, இப்படி நம்ம சேர்த்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ மூலதனம் நாளமும் நம்ம வந்து பார்த்தோன்னா சேர்க்க மாட்டோம். இதே மாதிரி தான் புள்ளி விவரமும் சிக்கலில் தான் கொண்டு போய் முடியும். ஓகேவா? அது என்னென்னா, இப்போ ஒரு டேட்டா வந்து பார்த்தோன்னா எடுக்கிறோம் அப்படின்னா அதுவே நிறையா டைம் வந்து கணக்கெடுக்குது. அப்போ அங்கே என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். சில டைம் வந்து பார்த்தோன்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய பர்சன் வந்து பார்த்தோன்னா திறமை குன்றியவங்களாக இருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலரான டேட்டாவுக்கு பர்டிகுலரான விஷயங்கள் என்ன பண்ணாது? கிடைக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நம்பகத்தன்மை அற்றதாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நிறையா அந்த ஒரு 7 சிக்கல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களாப்பா? ஸோ மிச்சப்படி வந்து பார்த்தோன்னா காரணம் வந்து பாருங்களேன், மூலதன சொத்துக்களான வீடு, பிற சொத்துக்கள், பங்குகள் போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் வந்து பார்த்தோன்னா லாபம் வந்து கிடைக்கிறது. அதெல்லாம் ஓகே தான். மூலதன லாபம் வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. ஓகே. தல வருமானம் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். தனி வருமானம் வேறு, தலா வருமானம் வேறு. இப்போ தனி வருமானம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்பயுமே வந்து பார்த்தோன்னா தனி மனிதரோட வருமானத்தை வந்து நாட்டு வருமானத்துக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டோன்னா கிடையாது. ஏன்? ஒவ்வொருத்தனும் இப்போ நான் ஒரு விஷயம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா தனி மனிதர்களோட வேறு. அதே தலா வருமானம்னா ஆல் ஓவர் மொத்தமாக சேர்த்து வரும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ ஏன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்லாம் எடுத்துகிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட பர்சனல் இன்கம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் தரக்கூடிய நிறையா, அது வந்து பென்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே என்ன பண்ணுவோம்? பர்சனல் இன்கமில் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோன்னா போகலாமா? வாங்க. இப்போ தலா வருமானம் அப்படின்னாவே ஃபார்மில் கண்ணை மூடிட்டு சொல்லிடுவோம். ஏன்னா ஆதி காலத்துலேருந்து இதை வந்து படிச்சுட்ருக்கோம். அப்படி தானே? நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வந்து பார்த்தோன்னா வகுத்தோம்னா கிடச்சிரும். ஸோ அதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவே வச்சுருக்காங்க. செகண்ட் வந்து பாருங்கள், ஒரு நாட்டில் வசிக்கும் நபரினோட சராசரி ஆண்டு வருமானம். கரெக்டு தான், தலா வருமானம் தான். அரசிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம், இப்போ தான் நான் வந்து சொன்னேன், இது வந்து ஓய்வூதியம், பென்ஷன் அப்படின்னாவே யார் வந்துருவா? பர்சனல் இன்கம். ஓகேங்களா? பர்சனல் தனிநபர் வருமானத்தில் தான் இதெல்லாம் வரும். இதிலலாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆட் பண்ண மாட்டோம். தலா வருமானத்தில் இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். சூப்பரியா? ஆட் ஒன் அவுட்டு, ரைட் ஒன்று கண்டுபிடிக்கணுமா? ஓகே. ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டா? ஓகே. அதோட ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்களா? என்னென்னது? C+I+G, அதில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டு வருமானம். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜிஎன்பின்னா என்னது? ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ நம்ம வந்து பார்த்தோன்னா உற்பத்தி செஞ்சு முடிவடைந்த பண்டங்கள் பணிகளினோட அங்காடி மதிப்பில் நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தோன்னா ஜிஎன்பி. இதில் வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டு வருமானமும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதுலேயே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட இதை விட்டு பாருங்களேன், ஒரு நிமிஷம். R-P விட்டுட்டோன்னா அப்படியே இதை மட்டும் பாருங்கள். இது எதுக்குரிய ஃபார்முலாவாது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதானே? அவ்வளோதான். ஜிடிபியோட ஃபார்முலாவா?
அப்போது ஜிஎன்பினாவே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஜிடிபியோட நம்ம ப்ளஸ் இந்த நம்மளோட ஆர் மைனஸ் பியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும் ஜிஎன்பிக்குரியது. ஓகே, ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு தான் வந்து பார்த்தோன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, இப்போ தான் இதுக்கான ஃபார்முலா இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன். இப்போ ஜிடிபின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னையா சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ ஜிடிபி அப்படின்னாவே சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு. சரி, ஓகே. இப்போது இதெல்லாம் என்னதுப்பா, கணிச்சமா நுகர்வு பண்டங்கள். ஐன்னு என்னது, நம்ம முதலீட்டு பண்ணுறது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட கொள்முதல். இதெல்லாம் ப்ளஸ் அதோட வந்து பார்த்தோன்னா ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகே, கூற்று காரணம் வந்தாவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து கையாளணும். உற்பத்தி முறையில் இருமுறை கணக்கிடுதலை தவிர்க்க இறுதி பொருட்களின் மதிப்பையோ அல்லது ஒரு துறையிலும் ஏற்பட்ட மதிப்பு கூடுதலையோ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, கரெக்டு தான். ஆமாம், இருமுறை வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மதிப்பு கூடுதலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே. காரணம் வந்து என்ன பாருங்கள், ஒரு துறையினோட வெளியீடு மற்றொரு துறையினோட உள்ளீடாக செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஒரு பொருள் இருமுறை அல்லது பலமுறை கணக்கில் வர வாய்ப்பு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இது ஆக்சுவலாக ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறேன். நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா பருத்தி விவசாயம் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம அண்ணா முத்துகணேசனா வந்து பார்த்தோன்னா ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காருன்னா, இப்போ நான் வந்து பருத்தி விளைவிச்சு பஞ்சை கொண்டு போய் சேல் பண்ணுவேன். என்னோடய அவுட்புட்டு இப்போ அண்ணா வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காருன்னா அதுக்கு நூல் வேணும். அது என்னோடய அவுட்புட்டு அவருக்கு வந்து பார்த்தோன்னா இன்புட்டாக எடுத்து ப்ராசஸிங்கில் போகும். சரிங்களா? ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது இது. ஓகேங்களா? இப்போ நாட்டு வருமானத்தை வந்து பார்த்தோன்னா 3 மெத்தடில் வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம், கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி தானே? உற்பத்தி முறை, வருமான முறை, செலவு முறை. சரிங்களா? அதில் இந்த டேர்ம் நம்மளுக்கு என்னது வந்து பார்த்தோன்னா உற்பத்தி முறையை பற்றி தான். இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உற்பத்தி முறைனாலும் மதிப்பு கூடுதல் முறைனாலும் சரக்கு முறைனாலும் என்னது தான், ஒன்று தான். ஜிடிபி குறைப்பான் என்னது, அப்படியே அழகாக ஃபார்முலா. இப்போது இந்த பாடத்தில் பொறுத்தளவுக்கு நம்ம எதையும் பாக்ஸ் பண்ணி குறிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவங்களே முக்கியமானது ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. இப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டர் அவ்வளோதானப்பா. அதோட ஃபார்முலா என்னது, பணமதிப்பு ஜிடிபி. நம்ம என்னது, பணமதிப்பு ஜிடிபியை உண்மை ஜிடிபியால் வகுத்து அதை 100ஆல் பெருக்கணும்னா ஆன்சர் தான் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஜிடிபி குறைப்பான். அப்போ அதவே அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்டிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடுதலில் சேர்க்கப்படக்கூடியவற்றுள் சரியானதை மட்டும் காண்க. ஓகேவா? சரியாக மட்டும் காட்டினா எல்லாமே தான் வரும். உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம், உள்நாட்டு காரணி, கலப்பு வருமானம். சரியா? உழைப்பாளர் வருமானம்னா என்னதுன்னா அந்த கூலி, சம்பளம், அப்புறம் அந்த ஊக்குவிப்புக்காக கொடுக்குறது. ஓகேங்களா? போனஸ் அந்த மாதிரிலாம். மூலதன வருமானம்னா என்னது, லாபம், வட்டி. உள்நாட்டுக்காரனா ஏற்றுமதி இறக்குமதி. கலப்பு அப்படின்னா இப்போது வேளாண்மை பண்ணலாம், சிறுதொழில் பண்ணலாம், இல்லைன்னா மற்ற இந்த மாதிரி வேலைகள். இது எல்லாமே இதில் தான் வரும்னா வருமான முறையை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? சரியற்றது. நல்ல ஒரு கேள்வி. இப்போ நிகர மறைமுக வரியில் மறைமுக வரி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உதவித்தொகை அதோட என்ன பண்ண மாட்டோம், சப்சிடிஸை வந்து பார்த்தோன்னா கூட்ட மாட்டோம். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். மறைமுக வரியில் இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து சப்சிடி வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நிகர மறைமுக வரிகள் வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம். இப்போ மொத்த மதிப்பு கூட்டல் வேணும்னா நம்ம உற்பத்தி மதிப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து இடைநிலை நுகர்வு வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணிட்டோன்னா அதோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஒவ்வொரு ஃபார்முலாவுமே முக்கியம்தான்ப்பா. ஓகேவா? பொறுத்துக. சூப்பர். பொறுத்துக்க வந்தாவே உங்களுக்கு ஜாலி தான். மாற்று செலுத்துதல்கள் இது எல்லாம் அங்கே பாரு. தேய்மானம் கொடுப்பளவு, பணம் செலுத்தப்படாத சேவைகள், மூலதன லாபம், இது எல்லாமே எதுக்கு கீழே வந்து வருது அப்படின்னா நம்ம இந்த நாட்டு வருமானத்தை கலக்கிறோம்ல, அந்த சிக்கலை தான் வந்து பார்த்தோன்னா அப்படியே மேட்சிங்கில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுனா என்னது, இதெல்லாம் அதில் வந்து பார்த்தோன்னா வரும். கவர்மெண்ட்டோட செலவு தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு செலவு தான், நம்மளுக்கு ஜாலி தான். ஓகேவா? நம்ம வாங்கக்கூடிய அது பென்ஷனாக இருக்கட்டும், உதவித்தொகை, மானியம், இது எல்லாமே. அப்போ இதை வச்சு பிடிச்சோன்னா மாட்டு செலுத்தல் எங்கே இருக்குது, அந்த இருக்கா ஓய்வூதியம், இது இல்லாமல் நம்மளுக்கு வழங்கக்கூடிய மானியம், உதவித்தொகை, இது எல்லாம். தேய்மான கொடுப்பளவு. ஓகேங்களா?
ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாற்று செலுத்துதல்கள், இந்த ஓய்வூதியம் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டு வருமானத்தில் வந்து பார்த்தோன்னா சேர்க்க மாட்டாங்க. இப்போ தேய்மானம் கொடுப்பளவெல்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எது ரிலேட்டடாக வரும்? இந்த விபத்து இழப்பீடு கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த பழுது பார்க்கறதுக்கெல்லாம் கட்டணம் கொடுக்குறது. ஓகேங்களா? இந்த இருக்கா? ஓகே. ஆனால் இதெல்லாம் நம்ம நாட்டு வருமானத்துலேருந்து கழிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, பெரிய ஒரு ப்ராசஸ். பணம் செலுத்தப்படாத சேவைகள். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா வீட்டிலையே தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. அப்படி தான் வீட்டிலே இருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலை வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா உணவு தயாரிக்கிறதா இருக்கட்டும், சரியா? இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, தைக்கிறது, துவைக்கிறது, வீடை சுத்தம் செய்கிறது, குழந்தைகளை பார்க்குறது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பணம் செலுத்தப்படாத சேவைகள். மூலதனம் மிச்சம் இருக்கிறத பார்த்து நீங்கள் போட்டுடலாம். நவீன பரிவர்த்தைகளில் பணம் ஒரு இடையீட்டு கருவி. ஆமாம், பணம் வந்து பார்த்தோன்னா இடையீட்டு கருவி தான். இது வந்து பொது ஏற்புத்தன்மை கொண்டது. ஓகேவா? பணம் கொடுத்துட்டு 1 கிலோ தங்கம் வாங்கலாம். 1 கிலோன்றது கொஞ்சம் ஓவராக இருக்கோ, சரி 1 பவுன் தங்கம் வாங்கலாம், அந்த மாதிரிலாம். இப்போது இங்கே பாருங்கப்பா, M1 M2 பழைய நான் டெய்லி 20 கொஸ்டின்லேயும் சரி, வீக்கெண்ட்லேயும் சரி, நிறைய டைம் நம்மளே துவச்சி எடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா நாணயங்கள் அஞ்சலக சேமிப்பு வங்கியினோட சேமிப்பு வைப்புகள் வந்து பார்த்தோன்னா வராது, அப்படி தானே? ஓகேவா? அப்படியே இங்கே வந்து பாருங்கள், இந்த கொஸ்டின் 17 ரொக்க இருப்பு வீதம், இதெல்லாம் எல்லாமே டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஓல்டில். பிஷரு இங்கே வரைக்குமே வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரி, ஓகே. 20 வந்து பாருங்கள், 120 ரொக்க இருப்பு அணுகுமுறையுடன் தொடர்புடைய சமன்பாடு. ரொக்க இருப்பு அணுகுமுறை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே யார் வருவாங்க, அப்படியே ஓட்டிடணும். யார்? நம்மளோட மார்சலும் கீன்ஸும் தான் வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம், சரியா? இப்போ மார்சலோட சமன்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தலைவர் தான் M=KPY அப்படின்னாவே மார்சல் தான். மார்சல் எம் அப்படின்னு கூட ரிங்க் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ KPY இதில் எம் வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணோன்னா பணத்தோட அளவை. இந்த ஒய்ன்றது வந்து பார்த்தோன்னா உண்மையான வருமானம், பீன்றது பொதுநிலை மட்டம், இந்த கேன்றது வந்து போட்டுருவீங்க, அதாவது மொத்தம் உண்மை வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரி, ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பி வந்து பாருங்களேன், இந்த ஃபார்முலா தான் இப்படி வந்து இருக்குது. இப்போ நம்மளுக்கு பி மட்டும் வேணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பி மட்டும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன வந்துடும்? எம் டிவைடட் பை KY. ஓகே. இப்போ இதோட தலைகீழ் வந்து பார்த்தோன்னா எடுக்கிறோம். அப்போ தலைகீழ் எடுத்தோம்னா இங்கே கீழே பிக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிக்கு கீழே இருக்க ஒன்று மேலே வந்துடும். 1/P ஈக்குவல் டு அப்படியே இவர் என்ன பண்ணிடுவார், மேலே போயிடுவார். KY ஈக்குவல் டு பை M. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அவர் சொன்னது தான், நம்மளோட மார்சல் தான். N ஈக்குவல் டு PK யார்? நம்மளோட கீன்ஸோடது. அங்கே எப்படி நம்ம M வந்து பார்த்தோன்னா பொதுவிலை மட்டமோ, அதே மாதிரி என்னன்றது வந்து பார்த்தோன்னா இங்கே மொத்த பண மதிப்பு. சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுலேயும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு P தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், Pயை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு N/K, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொக்க இருப்பை பற்றி சொல்லக்கூடியதான். தேவை இழுப்பு பணவீக்கம். ஃபஸ்ட்டு பணவீக்கம்னா என்னது? பொருளோட விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும், அதனால் வாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு என்ன பண்ணிடும், குறைஞ்சி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. எப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிற பொருளை நீ 10,000 சொன்னா என்ன பண்ணுவோம்? வாங்கணும்னு ஆசை இருந்தால் கூட வாங்க மாட்டோம், நான்லாம் வந்துடுவேன். சரி, ஓகே. இப்போ பணவீக்கம் தேவை. இப்போ பணவீக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 இதை வச்சு தான் தீர்மானிக்கும். தேவை, அளிப்பு. தேவை அதிகமாக இருக்கப்போ அளிப்பும் என்ன பண்ணணும், அதிகமாக தான் இருக்கணும். அளிப்பு இருக்க அளவுக்கு தான் தேவை. இப்போது 2 ப்ராசஸுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இதில் நம்ம சொல்லியிருப்போம் தேவை இழப்பு பணவீக்கம், செலவு வந்து பணவீக்கம். இங்கே உங்களுக்கு என்னது, தேவை இழப்பு பணவீக்கம் கொடுத்துருக்காங்க. அளிப்பு வந்து நிலையாக இருக்கும்போது பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கிறது. சரி, ஓகே, கரெக்டு. அதிக அளவு பணம், குறைந்த அளவு பணம் துரத்துது. இதெல்லாம் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாகவே கொடுத்துருப்பாங்கப்பா. உற்பத்தி மூலப்பொருட்களோட செலவு வந்து உயர்ந்து விலை வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னாவே அது வந்து செலவு வந்து பணவீக்கம். ஓகேவா? இது 2 மட்டும்தான் தேவை இழப்பு பணவீக்கத்தில் வந்து வரும். கீன்ஸால் உண்மையான பணவீக்கம். பணவீக்கம்னா என்னன்னு சொல்லியாச்சு. அதில் ஒரு 4 கேடர் வந்து வருங்க. அதாவது மிதமான பணவீக்கம். மிதமான பணவீக்கம்னாலும் தவளும் பணவீக்கம்னாலும் ஒன்று தான். ஆக்சுவலாக பணவீக்கம் அடைஞ்சிருக்குன்னே தெரியாது, விலைவாசி உயர்ந்திருக்குன்னே தெரியாது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பொருளோட ரேட்டு ஒரு ரூபாயிலிருந்து 2 ரூபாய் ஏறிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா 10 வருஷத்துக்குள்ள நம்ம சம்பாரிச்சு வச்சுருப்போம் நிறையா. அதை தான் வந்து தவளும் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் பி படங்களே ஓடும் பணவீக்கம்னா 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னது, ஓடும் பணவீக்கம் தான். மேக்ஸிமம் 10 to 20%. நடக்கும் பணவீக்கம்னா ஒன்றும் இல்லை. இது எல்லாமே என்னென்னா இந்த 3மே தவளுமாக இருக்கட்டும், ஓடுமா இருக்கட்டும், நடக்குமா இருக்கட்டும், இதனால பெரிய ஒரு நம்மளுக்கு லாஸ் வந்து கிடையாது.
இப்போ நடக்கும் பணவீக்கம்னா ஒரு 3 to 9% தான் இருக்கும் பணவீக்கம். இதே இது தாவும் பணவீக்கம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஒரு 100% போய் நிற்கும். 20லேருந்து 100% அப்படி போய் நிற்கிது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? விலைவாசி வந்து பார்த்தோன்னா அதிகமாயிரும். சரி, ஓகே. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறைகளுள் தவறானது என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ரொக்க இருப்பு விகிதத்தை அதிகரித்தல். கரெக்டு தான். ரொக்க இருப்பு விகிதம் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து வங்கி விகிதத்தை வந்து பார்த்தோன்னா குறைத்தல். இப்போது வங்கி விகிதத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து குறைக்கக்கூடாது. பணவீக்கம் இருக்கப்போ என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். ஓகேங்களா? அப்போ குறைக்கக்கூடாது, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதிகரிக்கணும். நுகர்வோரோட கடனை வந்து பார்த்தோன்னா அதிகமாக கொடுத்து அதிகமாக என்ன பண்ணிடக்கூடாது? அதிகரிச்சிடக்கூடாது. இதை வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடன் விளிம்பு நிலையில் வந்து பார்த்தோன்னா உயர்த்துதல். சரி, ஓகே. இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும்? நார்மலாயிரும். இதெல்லாம் அந்தந்த வருஷம் தெரிஞ்சாவே போட்டுடலாம்ப்பா டக்குன்னு. இந்துஸ்தான் நம்ம இந்தியாவோட முதல் வங்கியா? ஓகே. 1770. இங்கிலாந்து வங்கி ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு வங்கி கலையோட அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட வங்கினா இதுதான். அதுதான் இப்போ ஒரு ப்ரொசீஜர் படி பணத்தை வெளியிட்ட முதல் வங்கினா நம்மளோட இங்கிலாந்து மைய வங்கி தான். 1864. சிலோன்னாவே நான் 15 சொல்லியிருக்கேன், அப்படி தானே? ஸோ 1950. நியூசிலாந்து 34 போட்டுருவீங்க. சீனா 28. மறக்க மாட்டேங்க பல இதில் சொன்னதுலலாம். சரி, ஓகே. பொருந்தாத ஒன்று வணிக வங்கியினோட முதல்நிலை பணிகள். ஃபஸ்ட்டு வங்கியோட வேலையே என்னது அப்படின்னா ஒரு முதல்நிலை பணி, 2ஆம் நிலை பணி, இதர பணிகள், அந்த மாதிரிலாம் அழகாக வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்துருப்போம். அப்படி தானே? இப்போ முதன்மை பணிகள்னால் என்னென்னு பார்த்தோன்னா கேட்பு வைப்பு, கால வைப்பு, அதுலேயும் 2-3 வரும். ஸோ அதுலேயும் 2, இதில் 2 அப்படின்னு இருக்கும். அது இல்லாமல் கடன் வழங்குதல், இது எல்லாமே இருக்கும். இப்போ செகண்ட் வந்து பாருங்களேன், வாடிக்கையாளர்களின் காசோலை பணமாக்குதல் வந்து பார்த்தோன்னா முதல்நிலை பணிகள் வந்து கிடையாது, 2ஆம் நிலை பணி. இந்த முகமை பணியில் ஒன்றா தான் வந்து பார்த்தோன்னா காசோலைகளை பணமாக்குதல் இது எல்லாமே வரும். மிச்சப்படி தனிநபர்களுக்கு வாணிப கடனை வழங்குதல் இது எல்லாமே முதன்மை பணி தான். முதன்மை வைப்புகளை கொண்டே வங்கிகள் கடன்களும் முன்பணங்களும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றன. ஆமாம், முதன்மை பணங்களை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா கடனெல்லாம் கொடுக்குறாங்க. எனவே இந்த வைப்புகள் செயல்படும் வைப்புகள் பாரியா கிடையாது. செயல்படும் வைப்புகள் வந்து கிடையாது. இப்போ நம்ம தான் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறோம். நம்ம பண்ணுற டெபாசிட்டில் அவங்க வந்து பார்த்தோன்னா அமௌண்ட்டெல்லாம் எடுத்து கடனை வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா பேங்க்கு ஒரு வேலையும் பண்ணலை, நம்மளாக போய் தான் டெபாசிட் பண்ணுறோம். அதனால் இது வந்து செயல்படும் வைப்பு கிடையாது, செயலற்ற வைப்பு. ஓகேங்களாயா? இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீட்டு வாரியத்தினோட பணிகள். ஓகே, இது அப்படி இங்கே பாருங்கள், இப்படி கூட கொடுத்துருவான். ஷார்ட்டாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவாங்க. என்னான்னு? பிசி எஸ்பிஐயா? பிசி எஸ்பிஐனும் கொடுத்துடலாம். கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. வங்கிகளின் திறனை அளவிடும் அமைப்பு, அதுக்காக தான் இதே வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தது. கரெக்டு. மிச்சம் இருக்க 2 வந்து பாருங்களேன், இணையவழி புகார், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஓல்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இது யாரோட ஒர்க்குன்னு. செலுத்துதல் தீர்வை சட்டம் 2007. வங்கி குறைதீர்ப்பாயம், இது அப்படியே போன தடவை மேட்சிங்கில் கேட்டிருந்தோமோ? சரி. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஜூலை 1, 63 தொடங்கணும், அப்படி தானே? ஓகே. விவசாய மேம்பாட்டு நிதி திட்டங்களுக்காக நிதி ஆதாரங்களை மேம்படுத்தும் நோக்கத்தோடு தான் இதை வந்து தொடங்கப்பட்டது. 2மே வந்து பார்த்தோன்னா கரெக்டு தான். இப்போ நம்ம விவசாயிகளுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா மத்திய கால கடன், நீண்ட கால கடன் தான் அதிகமாக தேவை வந்து இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் வந்து யார் பாப்பா கடன்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குங்க இல்லையா, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாங்க. ஆனால் போதுமான அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இல்லை, ரொம்ப வந்து பார்த்தோன்னா பின்தங்கி இருந்தாங்க. இப்போ வருஷத்துக்கு வருஷம் பார்க்குறப்போ எல்லாமே என்ன போய்கிட்டே இருக்குது, ரொம்ப லோவாகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம ஏஆர்டிசி வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணோம். எப்போனா 63. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படியே வறுத்து எடுத்த ஒரு கொஸ்டின். இந்திரா காந்தி 20 RRB 1975. வாய்ப்பாடு மாதிரி 1-2 மாதிரி கடகடன்னு சொல்லிடுவோம் அதெல்லாம். ஓகே. நபார்டு வங்கியினோட பணிகளில் சரியற்றது. இந்த கொஸ்டினே நீங்கள் படிக்க வேணாம், இதுக்கு புக்கே நம்ம படிக்காமல் போயிருந்தாவே பிடிச்சிடலாம். நபார்டுனாவே என்னதுப்பா? அக்ரி ரிலேட்டடானது. அதுக்கு எதுக்கு தொழில்துறை?
ஓகேவா? தொழில்துறை நீண்ட கால கடன்கள் இதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். சரி, ஓகே, பொறுத்திருங்க. பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் பற்றிய தவறானது. இப்போது செலுத்து சமநிலைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த வார்டை வந்து பாருங்களேன், சமநிலையை எதுக்கு அதிகரிக்கணும்? சமநிலை தானே படுத்தணும். இந்த வேர்டிங்லே அப்படியே மிஸ்டேக். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம 1க்கு 2 தடவை வாசிச்சோன்னாவே எதியா தவறு அப்படின்றத பிடிச்சிடலாம். இப்போ விலையை நிலைப்படுத்துதல், ஓகேவா? பரிவர்த்தனை விகிதையில் நிலைத்தன்மை, இப்போ இதெல்லாம் தாண்டி செலுத்து சமநிலையை சொல்லியிருக்காங்க. அப்போ சமநிலையை எதுக்கு அதிகரிக்கணும் அப்படி யோசிச்சோன்னாவே அப்போ சமநிலையை சமப்படுத்தணும், அதுதான் தவறுன்றதை ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடலாம். வேறு என்னெல்லாம் இருக்குது? முழு வேலைவாய்ப்பு வழங்குறது, பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரது, பணத்தில் நடுநிலைத்தன்மை. ஸோ இது எல்லாமே யார் தான்? பணவியல் கொள்கைகளோட நோக்கம்தான். எல்லாமே தெரிஞ்சு இருக்கணும். மொத்த செலவு, இப்போ மொத்த செலவு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, நம்ம வருவாயை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்னது? அதுதான் பற்றாக்குறை, வேறு ஒன்றும் கிடையாது. ஆடம் ஸ்மித்து, இப்போ ஆடம் ஸ்மித்னாவே அவரோட பேஜ் போட்டு அழகாக வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. இது ஒவ்வொரு எடிஷனில் வந்து பார்த்தோன்னா 4 கொடுத்துருப்பாங்க, சிலதில் வந்து பார்த்தோன்னா 5 கொடுத்துருப்பாங்க. இப்போ எளிமை விதி மட்டும் வந்து பார்த்தோன்னா இவர் சொன்னதில் வந்து வராது, ஓகேங்களா? மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவர் சொன்னது தான். அரசினோட வருவாய் செலவுகளினோட இயல்புகளையும் கொள்கைகளையும் ஆராய்வு செய்வது போல் ஆராய்வு செய்வது பொது நிதியியல் அப்படின்னு கூறியது யாருன்னு பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித்து. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், வருவாயாக இருக்கட்டும் செலவாக இருக்கட்டும், வருவாய் செலவு, வருவாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணு, ஆடாத, ஓகேவா? ஆடாத, வருவாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணு, அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட்னாவே. தற்கால அரசினோட பணிகள்ப்பா, ஏன்னா இப்போ அதை அழகாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சர்க்கிளாக குட்டி குட்டியாக வச்சு என்னென்னது. இப்போ அழிவிலிருந்து மக்களை வந்து காக்குறது, இதெல்லாம் நீங்கள் அப்படியே கெஸ் பண்ணி அடிச்சிடலாம். பேரின பொருளாதார கொள்கை, அதுக்கப்புறம் இந்த பண்டங்கள் பணிகள் வந்து பார்த்தோன்னா வழங்குறது, இது எல்லாமே யாரோட வேலை தான்? சமூக நீதி கொடுக்கணும், எல்லா வேலையுமே அரசோட வேலை தான். வரிசாரா வருவாய், ஃபஸ்ட்டு வரி வருவாய், வரிசாரா வருவாய், ரெண்டுக்கான இதை தனியாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம பேசாமல் வரிசாரா வருவாய் தூக்கி வரி வருவாயில் போட்டுறக்கூடாது. அப்போ தண்டனை தொகை, கட்டணம், அன்பளிப்பு, இது எல்லாமே ஒரு கேடர், சரிங்களா? இது எல்லாமே என்னதுன்னா வரிசாரா வருவாய் தான். இந்த செஸ்ன்றது என்னதுன்னா வச்சுக்கோங்களேன், வரி வருவாய். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னதுயா? மேல் வரியா, அதாவது வரிக்கு வரி போடுவோம்ல, ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா செஸ்ன்றது. இப்போது வரினாவே என்னது? இப்போ வரி வருவாய்னா வருமான வரி, நம்ம அந்த நிறுவன வரி, விற்பனை வரி, இது எல்லாமே கட்டுறோம்ல, அது எல்லாமே வரி வருவாய். வரி சாரா வருவாய்னா இதெல்லாம் வரி கிடையாது. இப்போ தண்டனை தொகை ஃபைன் போடுறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இப்போது நம்ம இதுக்கு பண்ணுறது, அன்பளிப்பு பண்ணுறது, இது எல்லாமே வரி சாராமல் கட்டக்கூடியது. நேர்முக வரி, லோயர்லேயும் சரி இங்கேயும் சரி நேர்முக வரினாவே ஈஸியாக அடிச்சிருவீங்க. அரசினோட நேரடி வசூல் முறை, ஏன்னா இதை நம்ம தான் கட்டியாகணும், வேறவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. வரி சுமையை பிறருக்கு மாற்ற முடியாது, அப்படி தானே? மாற்ற முடியாது, ஏன்னா மாற்றிட்டோன்னா அது வந்து என்ன ஆயிரும்? மறைமுக வரி ஆயிரும். வரி தேவீத தன்மை கொண்டதா பாரியா? நேர்முக வரின்றது வந்து என்னதுன்னா வளர்வீத தன்மை கொண்டது. பண்டங்கள் பணிகள்ன்றது வந்து நேர்முக வரி வந்து கிடையாது, மறைமுக வரி, ஓகேங்களா? கூற்று வந்து பாருங்கள், மறைமுக வரியில் அரசு எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் வசூல் உறுதியற்று காணப்படுகிறது. ஆமாம், எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது மறைமுக வருவாயில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வருவாய் வசூல் வந்து பார்த்தோன்னா உறுதியற்று காணப்படுகிறது. கரெக்டு தான், ஓகே. மறைமுக வரியில் வருமான மட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஏழை பணக்காரர்கள் ஆகிய ஒரே தொகையை செலுத்த வேண்டும், இது வந்து கரெக்டு தான். இங்கே வந்து என்ன பேசுகிறாங்க? உறுதித்தன்மையை பற்றி பேசுகிறாங்க, அப்படி தானேயா? ஸோ வந்து இங்கே அதுக்கு ரிலேட்டடான காரணத்தை தானே கொடுத்துருக்கணும். இன்கேஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா காரணம் இது தவிர வேறு என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, வரி வசூல் வந்து உறுதியற்று காணப்படுது. இப்போ காரணம் என்ன கொடுத்துருக்கலாம்? இப்போ மறைமுக வரி வந்து பார்த்தோன்னா உயர்றப்போ விலைவாசி உயரும், அதனால் பண்டங்களுக்கான தேவை வந்து என்ன பண்ணிடும்? குறைஞ்சி போயிடும். ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி ஹையாக இருக்கப்போ 5 தக்காளி போட்டு சாம்பார் பண்ணுறப்போ 1 தக்காளி போட்டு பண்ணுவான், விலை குறைஞ்சி போச்சா இன்னும் தக்காளி எல்லாமே கூட வச்சுருவான். ஸோ அந்த மாதிரி தானே வரும். ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா காரணமாக வந்து கொடுத்துருக்கணும். இப்போ இங்கே வந்து பாருங்களேன், காரணம் வந்து பாருங்கள், மறைமுக வரியில் வருமான மட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஏழை பணக்காரர்கள் ஆகிய ஒரே தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்றது இது எங்கே வந்து வரும்? இப்போ தெய்வீகத்தன்மை கொண்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தெய்வீகத்தன்மை, அது ரிலேட்டடான விஷயம். ரெண்டுமே டைரெக்டாக கரெக்ட் தான். இது வந்து அதை வந்து வளர்க்கலாம், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல் மீட் பண்ணலாம்.